வெளிநாட்டு அமைப்புன்னு சொல்றாங்க. ஒரு மேட்டர் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். எந்த ஒரு மிருகமோ இதுவோ அதை ஒரு வதைக்கிறதோ இல்ல அதை துன்புறுத்துறதோ இல்ல ஒரு மிருகத்து மேல நீங்க பாசம் காட்டுறதோ இல்ல மிருகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறதோ நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் அட் த சேம் டைம் நீங்க சொல்ல வர இந்த பர்டிகுலர் ஜல்லிக்கட்டுன்றது இட் இஸ் நாட் அ கேம். நிறைய பேர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. நான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளேயே வர விரும்பல. அத்தனை பேர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நீங்க பாருங்க. இது ஒரு அரவணைப்பு, இதோட கலாச்சாரம் என்ன, எத்தனை காலமா இது ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி விளையாடுறோம், இதோட என்ன சொல்றது, இதோட மாற்று என்ன, இதோட இது என்னன்னு எல்லாருமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுக்காரன் கேள்வி கேட்கட்டும், ஒரு பாம்பேல இருக்கிறவங்க கேட்கட்டும், what is this bro about Jallikattu? I think they are torturing the cow and bulls and all that. ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசி இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணோட சோரை தின்னுட்டு ஒரு 10-15 பேர் கேள்வி கேட்குறீங்களேடா. what is this? how can they torture the bull? யாரா நீங்களா? முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்கடா, தமிழ்னா என்னன்னு. ஜல்லிக்கட்டு பத்தி கேட்காதீங்கடா. ஃபர்ஸ்ட் தமிழ்னா என்னன்னு கேளுங்கடா. உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க. உங்களால எப்படி கேட்க முடியும்? ஏன்னா தாத்தா பாட்டில இருந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டவன் தானே நீ. அதனாலதான் நீ இந்த கேள்வி கேட்கிற. இல்லைன்னா உனக்கு தமிழ் பத்தி தெரியாம இருக்குமா? ஓகே, உன் பாயிண்ட்டுக்கு வர. என்ன சொல்ற நீ? They are torturing the bull. They are how can we take it? What kind of a sport is this? என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட் நீங்களாம். எனக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின்டா உங்ககிட்ட. ஏண்டா இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்களாம் ஒரு காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் போய் உட்காந்து தானடா நல்லா காஃபியும் டீ குடிச்சிட்டு தானடா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியாடா கேட்கிற நீ? அது துன்புறுத்துறது இல்லையாடா? ஒரு தாய் தன் குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை கறந்து குடிக்கிறீங்களா எல்லாரும்? குடிக்காதவன் கேள்றா கேள்வி. Oh, we don't drink milk, we are vegan, okay. Plants is also a living being, if I'm not wrong. Scientifically, எதுக்கு நீ பிளான்ட்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா. தண்ணி கூட ஆக்சுவலா லிவிங் பீயிங் இல்ல, தண்ணி கூட இருக்கு. அப்ப நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. சாரி. அப்ப நீ கேளு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா? எங்களுக்கு தெரியாதா அது ஒரு மாடு, அதை துன்புறுத்த கூடாதுன்னு? நாங்கெல்லாம் என்ன இதுவா? நாங்க ராட்சசங்களா? நாங்க மனுஷன்ல? இப்படி பேசணும்னா இந்த ஜல்லிக்கட்டோட மாற்ற சம்பந்தப்பட்ட நான் எதுக்கு பேசுறேன்னா, ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்க கேள்வி கேட்கறாங்க, இல்ல ஒரு வெள்ளக்காரன் கேள்வி கேட்கறாங்கன்னா பரவாயில்லைங்க, நான் எடுத்துப்பேன். நம்ம ஊர்ல பிறந்த முட்டாளுங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க? பாரம்பரியம் என்னன்னு தெரியாதாங்க? அத்தனை மாடு நிறுத்திட்டான்னா
அந்த ஊர்ல இருந்து உனக்கு எல்லாமே வந்து சீஸ்ல இருந்து இதுல இருந்து அங்க இருந்து கொண்டு வருவான்டா. இங்க உனக்கு ஒரு மாடு இருக்காதுடா பால் கறக்கிறதுக்கு. அத்தனை நோய் வந்து சாவீங்கடா. வேற லெவல் கேம்டா அதெல்லாம். என்னடா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காலத்துல இருக்கிறீங்க, அவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் அன்னைக்கு வந்து உழுது ஒரு ஃபார்மர்ல இருந்து ஒரு இவன்ல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காசு அவனுக்கு இல்லைனாலும் உங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கொண்டாந்து சிட்டியில விட்டா வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேக்குறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவனுங்க அங்க வேர்வை சிந்தி இன்னைக்கு செத்துட்டு இருக்கானுங்கடா. தண்ணி கிடையாதுடா தமிழ்நாட்டுல. தண்ணி கிடையாது. உங்க மீடியா எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் சில பேர் போடுறீங்க இந்த மாதிரி இதுக்குள்ள செத்துட்டாரு ஃபார்மர். எத்தனை பேர் உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் இது இவ்வளவு போடக்கூடாது மக்கள் கிட்ட. நீங்க எல்லாருமே அடைக்கவாசி இல்ல இதனால வெயிலால இது விழுந்துட்டாரு இல்லன்னு யாரும் சொல்லுங்க. எத்தனை விவசாயி செத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அவன் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சிட்டியில கொண்டாந்து உங்களை விட்டு நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு உங்களை விட்டா ஒரு நாகரிகம் கலாச்சாரம் இந்த மண்ணோட பாரம்பரியம் தெரியாம எவனோ வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சொல்றான்னு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னடா காமெடி பண்றீங்க? இப்ப என்னன்னா, இப்போ நான் இவ்வளவு பேசுறேன், உன்னை எல்லாரும் கேட்கலாம் என்ன இப்போ இவ்வளவு இது நடந்துச்சு, ஓகே இவர் பேசிட்டாரு, இப்ப பேசினா என்ன கிளிய போகுது? என்னத்துக்கு இந்த பிரஸ் மீட்டு? நல்ல கொஸ்டின். என்ன வருத்தம்னா, இங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு மதுரையில் போட்டு அடிக்கிறாங்கன்னா அடிக்கிறது யாரு? நம்ம ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்காரன். எனக்கு போலீஸ்காரன் மேல பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் வந்து நான் வேர்ல்டுலேயே பார்த்தது கிடையாது. நான் யூஎஸ்ல அமெரிக்காவில் இருக்கும்போது நான் வீட்டில் என் கசின் வீட்டில் படுத்திருக்கும் போது நேராக உள்ள வந்து போலீஸ் வந்து என்னை கன் வச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து என்னன்னா, வெளியில் வந்து பேப்பர்லாம் கிடந்தது, விண்டோ ஓப்பனாக இருந்தது, ஸோ யாரோ உள்ளுக்குள்ளே வந்து பூந்திருப்பாங்கன்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக வந்தோம், இந்த மாதிரி உங்கள் ஊரில் பண்ணுவாங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்படி ஒரு விண்டோ திறந்துருக்கு, இங்கே இதுவாக இருக்குது, வில்ல காணோன்னா இவன் தான் எடுத்திருப்பான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறவன் எங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் தான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா வந்து போலீஸ்காரங்க என்னைக்குமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து தடியடி அடிச்சிங்க அந்த பிள்ளைங்க மேல, என்ன கேட்குறேன்னா, உங்க கடமையை நீங்க செஞ்சீங்க, உங்க மேல நான் தப்பு சொல்ல. அப்படி ஒரு கடமை வேணாண்ணே, அப்படி ஒரு கடமை வேணாம். அந்த பிள்ளைங்க என்ன அஜித் படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல சிம்பு படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல ஒரு கட்சிக்காக போராடினாங்களா? உங்க பிள்ளைக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய மண்ணுக்காக போராடின பிள்ளைங்களை எதுக்குன்னு அடிக்கணும்? அதுக்கு அன்னைக்கு வேலைக்கு போகாம நின்னுடுங்கண்ணே. யூனிஃபார்ம் அவுத்து வீட்டுல வச்சிருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள். நான் கேட்கறதுல ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன். ஆனா உண்மையிலே இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அடிவாங்க கேட்கும்போது சத்தியமா எனக்கு வந்து நான் வேணாம் வாய் திறக்க வேணாம் பேச வேணாம் அப்படின்னு தான் நான் இருந்துனே இருந்தேன். இல்லைன்னா நம்மள நாளைக்கு வேற இதுக்கெல்லாம் சீண்டுவாங்க நாளைக்கு. இன்னைக்கு உண்மையிலே என்னால எடுத்துக்க முடியல. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்கிறேன். அப்பதான் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அவங்களே வந்து நின்று இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப என்னன்னா, ஃபைனலா நான் வந்து இது வந்து கன்க்ளூஷனுக்கு வரேன். அதாவது என்னன்னா, நீங்க எல்லாருமே கேட்கலாம், இப்ப ஓகே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பேசிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஜல்லிக்கட்டை பத்தி சொல்லிட்டீங்க, தமிழோட இதை பத்தி சொல்லிட்டீங்க, நீங்க யாரும் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஓகே கரெக்ட்.
இப்ப எல்லாரும் போராடுறோம். ஒரு பக்கம் சென்னையில ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மதுரையில இவங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா போய் மதுரையில போராடுறாரு, ஒரு பக்கம் சீமானனை போராடுறாரு, ஒரு பக்கம் இந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் அந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுறாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தனி 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 தனியாக போராடுறீங்க. இன்னைக்கு ஏன் தடியடி அடிச்சான்? காரணம் என்ன? அத்தனை பேரை ஒரு பப்ளிக் நியூஸ் நீங்க அத்தனை பேர் ஒரே இடத்துல இது பண்ணும்போது அடிக்கிறான். அன்னைக்கு இந்த நாட்டில் வெள்ளக்காரன் நம்மள அடிச்சான். அப்ப காந்தி கொண்டு வந்தாரு ஒரு புதுசான, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது. அப்ப இந்த காலத்துல இவ்வளவு படிச்சு இவ்வளவு அறிவு உள்ள நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல ஒரு ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு ஹீரோயினோட இத அனுப்புறீங்க, இதுக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புறீங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களால புதுசா ஒரு விஷயம் பண்ண முடியாதா? நாளைக்கு 12ஆம் தேதிங்க. இந்த 14 அடுத்த நாள் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல மீடியா உங்க எல்லாரையும் நம்புறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை நம்புறேன். உண்மையான உணர்வுள்ள தமிழர்களை நம்புறேன். நான் இந்த உணர்வில்லாத, தமிழ்னா என்னன்னு தெரியாத அந்த குரூப் கிட்டே நான் பேசல. தயவு செஞ்சு நீங்களாம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. தமிழ் உணர்வுள்ள, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் என்ற அந்த ஒரு பெருமையும் உணர்வும் அந்த பாரம்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு தனித்தனி 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 தனித்தனியா அங்கங்க போராடுறத முதல்ல நிறுத்துங்க. நாளைக்கு 12ஆம் தேதி, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு வாசல்ல, என்னுடைய வீட்டு வாசல்ல 5 மணிக்கு 10 நிமிஷம் வாய மூடி கருப்பு சட்டை போட்டு சிலம்பரசன் என்னுடைய இதுக்கு அகைன்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இந்த விஷயம் தவறு, இது நடக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆதங்கத்தை 10 நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன். உங்க எல்லாரையும் நான் கேட்கறது என்னன்னா, சிம்பு நான் தமிழன், மெரினா பீச். இப்ப நான் அந்த ஆள் இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை, நான் வரவும் மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், நான் வரவும் மாட்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது, இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். ஆனா என்ன வாழ வச்ச, எனக்கு சோறு போட்ட இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். அதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யூ நோ ஹூ நீட்ஸ் பவர்? கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான்டா பவர் வேணும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணாம்டா, நல்ல மனசு இருந்தா போதும்டா. I don't need power. I don't need to be a chief minister. I don't need to be a politician. I need to be a good human being inside. அது இருந்தா போதும். ஏன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 10 நிமிஷம் கைய கட்டி சைலண்டா, நான் எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த சவுண்டும் கொடுக்கல, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த கொடியும் நான் பிடிக்கல, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல. அரெஸ்ட் பண்ற நீ அடுறா லட்டில, நீ தொடரா. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உணர்வுள்ள, மானமுள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும். நாங்க தமிழர்கள் தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்ல 10 நிமிஷம் ஒரு சிக்னல்ல 10 நிமிஷம் நிக்கிறோம். தியேட்டர் வாசல்ல போய் டிக்கெட்டுக்கு 10 நிமிஷம் நிக்கிறோம். ஏடிஎம்ல நிக்கிறோம். ஸ்கூல் வாசல்ல போய் நிக்கிறோம். நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக 10 நிமிஷம் நிக்க மாட்டீங்களா?
உங்களை போராட சொல்றேன்னா, ஏன் பின்னாடி வர சொல்றேன்னா, ஐ ஆம் தி லீடர், எல்லாரையும் வேணாம்ப்பா, உனக்காக நில்லுப்பா, உன் பிள்ளைக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10 years யூஎஸ் விசா வச்சிருக்கேன், நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. போனா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ். உங்க எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்க மீடியாவா இருங்க, நீங்க யாரோ இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது, பப்ளிக்கே எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த சவுண்டு போடாதீங்க, எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. தமிழனுக்கு உணர்வே கிடையாது, தமிழன்னா இப்படிதான், அவன் என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான். அனாத 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 இல்லடா. எங்களுக்கு தாய் தகப்ப இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்ட் இருக்காண்டா. நாளைக்கு காட்டுக்கையா 5 மணிக்கு எதுக்கே தனித்தனியா போய் போராடிட்டு இருக்கீங்க? நீ டிஎம்கேரு, நீ ஏடிஎம்கேரு, நீ அஜித் ஃபேனாரு, நீ சிம்பு ஃபேனாரு, தனுஷ் ஃபேனாரு, வாங்கடா நாளைக்கு உன்ன காட்டுங்கடா. நாளைக்கு ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே இடம் காட்டுங்கடா. இந்தியால இருந்து வேர்ல்டு ஃபுல்லா தமிழ்னா யாரு? எவ்வளவு நாள் அடிப்பீங்க எங்களை? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? கிடையாதுடா. இனிமே இல்ல, நாளைக்கு 5 மணிக்கு இவர் பேசினார்ப்பா, தமிழ் உணர்வுள்ளவர்கள் வாருங்கள், 5 மணிக்கு நாமல் 10 நிமிடம் கையை கட்டி நிற்போம். யாரும் வரலையா? நான் எதுக்கு தொண்டை தண்ணி வத்த இனிமே கத்தணும்? நான் ஜாலியா 10 years சொன்னல, யூஎஸ் விசா இருக்கு, நான் போயிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்றேன். இனிமே இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து தண்ணி வரல, அது வரல, இது வரல, அதுன்னு கூப்பிடாதீங்க. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை. இதெல்லாம் இனிமே வரக்கூடாது. எனக்கும் தெரியணும்ல, உண்மையிலே எத்தனை பேருக்கு தாண்டா உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு? இல்ல சும்மா நாங்க தான் மென்டல் மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா? எங்களுக்கும் தெரியணும்ல. நாங்களும் எப்பதான் தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே எத்தனை தமிழன் தான் உண்மையிலே உணர்வோட இருக்கான்னு? எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது? எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல? உடனே சிலம்பா இவரு அரசியல் ஆரம்பிச்சிட்டாருப்பா, கட்சிப்பா, நாளைக்கு இவரு தான்ப்பா வரப்போறாரு. எப்பா 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்லயே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படிச்ச புத்திசாலி அவங்க கிட்ட நான் பேசல. உணர்வு இருக்கக்கூடிய, நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிப்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் வெளில வந்து கையை கட்டி நில்லுங்க. ஒரு பூகம்பம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்களா? இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்னங்க செய்வேன்? வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா. உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா? நீ வண்டி உள்ளே உட்காந்துக்கோ, நீ பைக்லயே உட்காந்துக்கோ. பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நெல்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி. மச்சான் புது கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, புது பைக்டா, மச்சான் புது கேக்டா, நியூ இயர்ரா, போடுறா. மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம்னு செல்ஃபி. நாளைக்கு போடுறா 10 நிமிஷம் நின்னு. உணர்வு இருக்கிறவன் போடு. அப்படி நீங்க யாரும் போடல, நீங்க மட்டும்தான் சார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க. ஏன்னா மீடியா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளிப்பீங்க. நீங்க மட்டும்தான் நின்னீங்க. ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல.
எல்லாம் வீட்டில் படுத்து தூங்கினுங்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதை எல்லாம் இந்த சிலம்பரசன் நிறுத்தி கொள்ளுவான். 10 years US விசா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரக்கூடாது. மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட், என்னோட எந்தெந்த நியூஸோ எதோ இல்ல பல நியூஸ் எந்தன்னு இல்லை, எவ்வளோ நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் கிளம்பி மெரினா வர முடியும், சென்னையில இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது, திருச்சியில இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது, நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமா நீங்க வந்தீங்கன்னா அடிப்பான். எவன் கை வைக்க முடியும்? உங்க வீட்டு வாசல நீங்க நின்னீங்கன்னா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவா இருங்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்கினேன், எனக்காக வராதீங்கண்ணே, மண்ணுக்காக வாங்கினேன், நம்ம உணர்வுக்காக வாங்கினேன், நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்கினேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்று பாருங்க, நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க, இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம். தமிழர்கள்னா நாங்க அனாதை கிடையாதுரா, எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு, நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசுறதுன்னா மன்னிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் உங்களுக்கு தான். நீங்க சொன்ன அத்தனையும் கரெக்ட். நான் போயிடுவேன்னு சொல்றது இருக்குல்ல, சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், இருக்க வேண்டியதே தான் இருக்கும். இல்லாட்டி நான் அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆமாண்ணே, ஏன் சொல்றேன்னு சொல்றேன். இப்போ என்னன்னா, இப்போ எவ்வளவு பெரிய இருங்க சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்றேன். என்னன்னா, யாருக்காக இவ்வளோ காலங்கள்ல, நம்ம நாட்டில் இல்லை எந்த நாட்டில் வேணா இருக்கட்டும், யாருக்காக ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் வந்து போராடி இருக்காங்க? யாருக்காக போராடி இருக்காங்க? மக்களுக்காக. அந்த மக்களே இல்லைன்னும் போது நீங்க போராடி யாருக்கு போராட போறீங்க? கிடையாது, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. அத்தனை பேர் செத்து போனவங்க என்ன முட்டாள? அத்தனை பேர் செத்து போயிருக்காங்கல்ல, கிடையாது. அததான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் நின்னால், மக்கள் உணர்வோடு இருந்தால், நான் மட்டும் வந்து வாங்கல் எல்லாரும் போராடுவோம்னா திரும்பி பார்த்தா யாருமே இல்லைன்னா நான் எப்படி நான் போக முடியும்? அதே நேரத்தில் நான் என் பின்னாடி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல, எனக்கு அது ஆசையும் கிடையாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் யாரையும் கூப்பிடல. என்ன சொல்ல வரேன்னா, இது லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு முழிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இல்லண்ணே, அதானே சொல்லுங்க. ஆமா, அதாவது உங்க தேடி வந்து வாசிப்பு யார் ரசிகர்கள் கூப்பிட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டு பொதுமக்களும் கூப்பிட்டாங்களா? என்ன யாருமே கூப்பிட வேணாண்ணே. இல்லண்ணே, நான் சொல்ல வர உங்களுக்கு மேட்டர் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, என்னை யாரும் கூப்பிடல, நான் அரசியல் கட்சி தலைவரோ எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் கிளம்பி ஜாலியா போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே டி நகர்ல இருக்கேன்னு, எனக்கு யூஎஸ் விசா இருக்கு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதோ எந்த விதத்தில் வேணா பிரச்சனை வரட்டும், நான் ஜாலியா கிளம்பி போலாம். ஆனா உங்களால போக முடியுமா யோசிச்சுக்கோங்க தான் சொல்றேன். நாளைக்கு 5 மணிக்கு பொதுமக்கள் எல்லாரும் இருக்கணும், தமிழ் உணர்வு உள்ளவங்க எல்லாருக்கும் தமிழ் உணர்வு இருக்கு சார். பட் யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தேர் பை 5 o'clock. ஒரே ஒரு சொன்னேன். ஓகே, ஒரே ஒரு சொன்னேன். நீங்க ஒரே ஒரு சொன்னேன். உங்க நேரம் ஒதுக்கி எந்த நேரம் முடியுமோ ஒரே ஒரு சொன்னேன். ஒரே ஒரு சொன்னேன். ஒருத்தர் திருடுறான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாமே திருடனா? கேட்குற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தர் திருடன், அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாருமே திருடனா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்ன சொல்ல வரேன்னா, நான் லேட்டு தானே, நான் ஒத்துக்கலன்னு சொல்லவே இல்லையே. இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால வர முடியல நாளைக்கு, பரவாயில்லண்ணே, பரவாயில்லண்ணே. இல்ல, நான் அதான் சொன்னேன், பரவாயில்ல இருங்க. என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலே உணர்வு வந்து உங்களால வர முடியல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ மதுரையில் ஒருத்தர் இருக்காரு,
இப்போ நான் வந்து மெரினால ஒரு இது நடத்துறோம், 5 மணிக்கு வாங்கன்னா அவரால் வர முடியுமா? அதனால தான் நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டு வாசல்ல இல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ வந்து 10 நிமிஷம் நில்லுங்க. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்டே தவிர எல்லாரும் கண்டிப்பா வந்து நின்று ஆகணும்னு நான் சொல்லல. நான் யார் சார் எல்லாரையும் வந்து நிக்கணும்னு சொல்றதுக்கு? அண்ணா இன்னொன்னு சொல்லிடுறேண்ணே, அண்ணா இன்னொன்னு சொல்லிடுறேண்ணே, நீங்க என்ன வேணா கார்னர் பண்ணுங்கண்ணே. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், என்ன நீங்க என்ன வேணா கார்னர் பண்ணுங்க. இல்ல என்ன வேணா நீங்க வந்து கேள்வி கேளுங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேண்ணே, சினிமால என்ன பண்ணுங்கண்ணே. இல்லண்ணே ஒரே ஒரு நிமிஷம், சினிமால என்ன பண்ணுங்கண்ணே. இந்த விஷயத்துல விட்டுருங்க, இந்த விஷயத்துல விட்டுருங்கண்ணே. ஏன்னா உண்மையில நான் சொல்றேன், இதை நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்கிறேன். டிசம்பர் மாசம் தான் வருஷம் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் சரி பொலிட்டிஷியன்ஸும் சரி எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து அது கிட்ட இருக்கும்போது அதே மாதிரி காவேரி ஜட்மெண்ட் வரும்போது தான் எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. ஏன் அது ஆரம்பத்துல வருஷம் முதல்ல இருந்து ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? இந்த क्वेश्चनக்கு வந்து இது இல்ல அந்த இதுக்குள்ள நான் வரல. பட் when the point comes அப்பதான் நான் பேசுறேன். தப்பா எடுத்துக்காது. நீங்க சினிமா துறையில சினிமா துறையில இருக்க திரிஷா, வரலட்சுமி, எமி ஜாக்சன் எல்லாம் வீடா கேட் போட்டு நாங்க வந்து ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு வீட்டாக ஆர்வம். உங்க துறையிலே வந்து அது இருக்காங்களா? அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. அவங்க வந்து ஒரு இதை வந்து வற்புறுத்துறது வந்து இதுன்னு வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. எமி ஜாக்சன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் பொண்ணா? இருக்கட்டும், அவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தி தெரியாது, அதனால அவங்க போய் அங்க இது பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னு ஜல்லிக்கட்டை தான் அவங்க தடை செய்வாங்கன்றது த்ரிஷாக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு ரோட்ல இருக்கிற 4 நாயை எடுத்து த்ரிஷா அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. ஏன் அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க? த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பீட்டாக்கு போய் சப்போர்ட் பண்றாங்கன்றத பேசுறோம்ல. அப்ப 4 தெருவில் இருக்கிற நாயை கூப்பிட்டு அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேசணும்ல. அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதை பத்தி நான் பேசுறேன். நான் எதுக்குங்க அட்வைஸ் பண்ணணும்? நீங்க அப்ப எதுக்கு இருக்கீங்க? இது என்னோட ஜாப் கிடையாது. இருந்துட்டு போட்டோங்க, நான் எதுக்கு பேசணும் அதை பத்தி? முதல்ல நாளைக்கு என்ன நடக்குது, 5 மணிக்கு 10 நிமிஷம் எல்லாரும் நிக்கிறாங்களான்னு பார்ப்போங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நாளைக்கு நில்லுங்க, அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.